உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 76வது குடியரசு தின நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் நம்முடைய இந்திய தேசத்தையும் சகல நிலைகளிலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இடைகட்டி வழிநடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு அன்பில் இணைந்திருத்தல் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதற்கென்று கொடுக்கப்பட்ட சத்திய வசனம் யோவான் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற அருமையான வார்த்தை, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இந்த உலகத்திலே ஒருவேளை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்களை நாம் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். பல்வேறு காரியங்களிலே நாம் எதையும் சாதித்து விடலாம் என்கிற காரியத்திற்கெல்லாம் பணம் பிரதானமானதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வின் முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், அது அன்பினால் வாழக்கூடிய வாழ்க்கை. அன்பு என்பதுதான் ஒரு மனித இனத்தை கட்டி சேர்க்கக்கூடியதாக, கூட்டி சேர்க்கக்கூடியதாக அது அடங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த அன்பில் இணைந்திருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது 3 நிலைகளிலே இந்த அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, இந்த அன்பு என்பது விலை இல்லாத அன்பு. விலை இல்லாத அன்பு என்று சொல்லுகிற பொழுது தேர் இஸ் நோ லிமிட். அதற்கென்று ஒரு விலை கொடுத்து அதை பெற்றுக்கொள்வதற்கு கிடையாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்களானால் உபாகமத்தின் புஸ்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்கின்ற செயல்பாடு என்பது அவர் மனிதனிடத்தில் கொண்ட அன்பை விளக்குவதற்கு வெளிப்படுத்துகிற வார்த்தையாக நாம் பயன்படுத்துகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு மனிதனோடு தன்னை அவ்வளவு நெருக்கமாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே காண்கிறோம். இன்னும் நீங்கள் ரோமருக்கு அந்த நிருபத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பு என்பது விலை கிரயமற்றது. முழுவதுமாக கடவுள் தன்னையே மனிதனுக்கென்று கொடுத்த அந்த செயல்பாட்டிலே எந்த விலை கிரயத்தையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. எந்த ஒரு பணத்தை கொடுத்து அதை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு தரவில்லை. மாறாக தன்னை ஜனங்களுக்கு அன்பின் வெளிப்பாடாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக விலையில்லாத அந்த மீட்பை, ரட்சிப்பை ஆண்டவர் தமக்கென்று கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பு விலையில்லாதது என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அது அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு விலை கிரயம் நிர்ணயிக்கவே முடியாது. எத்தனை பொருள்களை நீங்கள் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு என்பது அதிலே பிரதானமானது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆக சகலம் என்று சொல்லுகிற வார்த்தை. ஆகவே விலை இல்லாத அன்பு நிமித்தமாக இந்த உலகத்திலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் அன்பை கொண்டு செல்கின்ற பொழுது அந்த அன்பிலே இணைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் அவர் கொடுப்பதற்கு போதுமானவர். இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது இந்த அன்பு என்பது வினை இல்லாத அன்பு என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வினை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிரிவினைகள் என்பதே அங்கே வினைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. வினைகள் என்று சொல்லுகிற பொழுது செயல்பாடுகள். எந்த விதமான செயல்பாடுகளிலுமே பிறருக்கு தீமை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் இல்லாதபடி வாழ வேண்டுமானால் அங்கே வினை இல்லாத அன்பு அங்கே மேலோங்கி நிற்க வேண்டும் என்று நாம் வேதத்தின் அடிப்படைகளை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது, சகோதரர் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? பிரிவினைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை.
வினை என்று சொல்லுகிற பொழுது எங்கெல்லாம் தன்னுடைய சுயநலத்தையும் அதிகாரத்தையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிற இடங்களிலே அங்கே பிரிவினைகள் காணப்படுகிறது. ஆனால் அன்பு என்பது ஒரு மனிதனை கூட்டி சேர்க்கக்கூடியது என்று வேதம் கற்றுத் தருகிறது. நீங்கள் பார்க்கின்ற அந்த இடத்திலே அதுதான் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:18 பார்க்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் அங்கே கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ சிலுவை பற்றிய உபதேசம் அது நமக்கு வினை இல்லாத உபதேசமாக கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசத்திலே நாம் அனைத்தையும் உள்ளம் சார்ந்த அன்பை வெளிப்படுத்துகிறதாக அது காணப்படுகிறது. அங்கே பார்க்கிறோம், பிரிவினைகளின் வழியாகவே தீவினைகள் ஏற்படுகிறது. அன்பு ஒன்றே பிரிவினைகள் இல்லாமல் விட்டு கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கூடியது. அந்த அன்பு என்பது உடல் சார்ந்த விளைவுகளை செய்யக்கூடியது. அன்பு என்று சொல்லப்படுகிற காரியம் அங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளம் சார்ந்து செயல்படுகிற வினை இல்லாதது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உடல் ரீதியாக செய்யப்படுகிற அத்தனையும் வினை சார்ந்தது, அல்லது பிரிவினைகள் சார்ந்தது, அல்லது சுயநலம் சார்ந்தது. ஆனா அன்பு என்பது அது உள்ளம் சார்ந்தது, உள் உணர்வுகளின் வழியாக வெளிப்படக்கூடியது. ஆகவே வினை இல்லாத அன்பு ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த வினை இல்லாத அன்பினாலே இங்கே பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய செயல்பாடு சிலுவை பாடு மரணம் மட்டுமே வினை இல்லாதது, மற்றபடி உங்களுக்குள்ளாக அங்கே பிரிவினைகள் காணப்படுகிறது. நான் இன்னாரை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லி அநேகர் நாம் அங்கே கேபாவை சேர்ந்தவன் என்று நாம் பிரிவினைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். கிறிஸ்து கடவுளோடு இருப்பதில் அவர் பிரிந்திருந்தாரா, கிறிஸ்து மனிதனுக்கும் அவருக்கும் உள்ள உறவுகளில் அவர் பிரிந்திருந்தாரா என்பதை எண்ணி பார்த்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் விளைவாக எந்த ஒரு காரியத்தையும் செயல்பாடுகளையும் அவர் தன்னுடைய சுயநலத்திற்காய் செய்யாதபடி செய்த அந்த ஒரே அன்புதான் வினை இல்லாத அன்பு என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த அன்பிலின் வழியாக நாம் இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக வீரமில்லாத அன்பு. ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் எதை பார்த்தாலும் என்னுடைய வீரம் அல்லது என்னிடத்தில் இருக்கிற பணம், என்னிடத்தில் இருக்கிற செல்வாக்கு, என்னிடத்தில் இருக்கிற அந்தஸ்து என்று சொல்லுகிற பொழுது அங்கே அன்பு மேலோங்கி நிற்காது. ஆனால் அன்பு செலுத்துவதற்கு நமக்கு வீரம் தேவையில்லை, மாறாக அது எந்த விதமான பலத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவரை குறித்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அங்கே சமநிலை பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த அன்பிலே என்ன சமநிலை பிரமாணம் அவர் சொல்லிக் கொடுக்கிற பொழுது, நான் உங்களை எனக்கு கீழான சீஷர்களாக பார்க்கவில்லை, மாறாக நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சிநேகிதராக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15:15 பார்க்கிற பொழுது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று சொல்லி அங்கே சிநேகிதரை குறித்து அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த சிநேகித அன்பு, ஒருவேளை உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த அன்பு என்று சொன்னால் அது ஆதிக்கம் சார்ந்ததாக அல்லது பொருள் சார்ந்ததாக அல்லது வீரம் சார்ந்ததாக அது மாறிவிடும். ஆனால் அன்பு என்கிற ஒன்றிலே வீரத்தை காட்டாதபடி நாம் அன்பு என்கிற ஒன்றை வெளிக்காட்டுகிற பொழுது அந்த அன்பிலே சகோதர சிநேகம் அல்லது ஒருவரை ஒருவர் நேசிக்கிற நேசம் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அது எதன் வழியாக வருகிறது? 1 கொரிந்தியர் 13:4 நாம் பார்க்கிறோம், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, கோபமடையாது, அன்பு தீங்கு நினையாது. இதுதான் அங்கே நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வீரமில்லாத அன்பு. வீரமான அன்பு என்று சொன்னால் நம்மை அவரை ஆதிக்கம் செலுத்தி அடிமைப்படுத்தி பயமுறுத்தி கொடுக்கிற காரியங்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பு என்பது வீரமில்லாத அன்பு. இந்த வீரமில்லாத அன்பை நாம் வளர்த்தெடுக்கிற பொழுது நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அல்லது நம்முடைய சமூகத்தில் நாம் செய்கின்ற பணிகள் அத்தனையிலும் ஆண்டவர் நமக்கு அங்கே இணக்கத்தை தர முடியும். அன்பார்ந்தவர்களே, அன்பில் இணைந்திருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நாளிலே நாம் விலையில்லாத அன்பின் மூலமாக இணைந்திருப்போம், வினை இல்லாத அன்பின் மூலமாக இணைந்திருப்போம், வீரமில்லாத அன்பின் மூலமாக நாம் இணைந்திருப்போம். தேசத்தை ஒற்றுமையின் பாதையிலே கட்டி எழுப்புவோம். எல்லா பிரிவினைகளை அகற்றி சகோதர சிநேகத்தோடு இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து இந்திய குடியுரிமை ஜனங்களாக
ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென்.